அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்படி வங்கி கணக்கு வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன என்பதை பற்றி விரிவாக நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய காலத்தில் அனைவரிடமே வங்கி கணக்கு இருக்கும். பலர் ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்குகள் கூட வைத்திருப்பார்கள். வங்கி கணக்குகளில் பல வகைகள் உள்ளன. இது தொடர்பான விதிமுறைகளும் ஏராளம். வங்கி கணக்கு வைத்திருக்கும் அனைவரும் இது தொடர்பான விதிமுறைகள் பற்றியும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். வங்கி கணக்குகள் தொடர்பாக இந்திய ரிசர்வ் வங்கி தற்போது கடுமையான முடிவை எடுத்துள்ளது. இது ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்குகளை வைத்திருக்கும் மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது வெளியாகியுள்ள தகவலின்படி போலி வங்கி பரிவர்த்தனையை தடுக்க இந்திய ரிசர்வ் வங்கி இந்த கடுமையான நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிகிறது. வங்கி கணக்குகள் தொடர்பான ரிசர்வ் வங்கியின் இந்த புதிய விதிமுறைகள் வங்கி வாடிக்கையாளர்களை நேரடியாக பாதிக்கும் என்று கூறப்படுகிறது. ஏனெனில் ஒன்றுக்கு மேற்பட்ட கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு 10,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். ஆனால் இந்த விதிமுறை அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் பொருந்தாது. ரிசர்வ் வங்கி விதிகளின்படி ஒன்றுக்கு மேற்பட்ட கணக்குகளை வைத்திருப்பது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட கணக்குகள் வைத்திருந்து அந்த கணக்குகளில் போலியான பரிவர்த்தனைகள் நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும். போலி பரிவர்த்தனை செய்தவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்குகளை வைத்திருந்தால் அவர்களுக்கு 10,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படலாம். ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள தகவலின்படி ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்குகளை வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் மீதும் அத்தகைய கணக்குகளில் ஏதேனும் போலி அல்லது சந்தேகத்திற்கிடமான பரிவர்த்தனைகள் கண்டறியப்பட்டால் மட்டுமே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். மற்றபடி ஒன்றுக்கு மேற்பட்ட கணக்குகள் வைத்திருந்தாலே அபராதம் விதிக்கப்படாது. போலியான பரிவர்த்தனைகளையும் வங்கி கணக்கு மோசடிகளையும் தடுக்கவும் தான் இந்த விதிமுறை கொண்டுவரப்பட்டுள்ளது. வங்கி வாடிக்கையாளர்கள் மீதும் வங்கிகள் மீது இந்திய ரிசர்வ் வங்கி இதுபோன்ற நடவடிக்கைகள் எடுப்பதும் அபராதம் விதிப்பதும் வழக்கமான ஒன்றுதான். வங்கி சேவையில் வெளிப்படைத்தன்மை மற்றும் வாடிக்கையாளர் நலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில்தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை ரிசர்வ் வங்கி எடுக்கிறது. நன்றி, வணக்கம்.